ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்லா ருசியான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முட்டை குழம்பு வேக வச்சு செய்கிற குழம்பை விட ரொம்ப ருசியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அப்படின்னு ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த எக்கு கறி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்க்குறேன். ஆயில் சூடானதும் 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, 1 ஏலக்காய் இதை சேர்த்துடலாம். வாசனைக்காக ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு. அடுத்ததாக பொடி பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, வாசனைக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா, வேண்டானா விட்டுருங்க. அடுத்ததாக இதில் ஒரு தக்காளி பேஸ்ட்டு சேர்க்குறேன். இந்த தக்காளி பேஸ்ட் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு தோலை உரிச்சிட்டு அது கூட ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு, ஒரு 1/2 இன்ச் போல் இஞ்சி எடுத்து 3ஐயும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். தக்காளியோட பச்சை வாசம் போனதும் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்தை பொறுத்து சேர்த்துக்குங்க, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்த பொடியோட பச்சை வாசம் போகணும். தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறமா இது நம்ம கிளறி விட வேண்டாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம், வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், எக்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம திருப்பணும். இப்போ இதை லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதை ரொம்ப போட்டு கிளறி விட வேண்டாம். இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட உடச்சி ஊற்றின முட்டைக்கறி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வறுத்தரைச்ச முட்டை குழம்பு எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறமா முட்டை கிரேவி, முட்டை பிரியாணி எல்லா ரெசிபியுமே போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.